குடிகார கணவனை எப்படியாச்சும் திருத்திடுவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த மனைவியே இன்னைக்கு அதே கணவனை கல்லால அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. பாசக்கார மனைவி கொலைகாரியாக மாற என்ன காரணம்? இரு கை குழந்தைகளுடன் போலீசாரின் அரவணைப்பில் கண்ணீர் சிந்திக் கொண்டு வரும் இவர்தான் சுகந்தி. ஆதரவு தர வேண்டிய கணவனை ஆத்திரத்தில் கொன்றுவிட்டோமே என்ற பரிதவிப்பில் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு குற்றவாளியாக போலீஸ் ஜீப்பில் ஏறி சிறைக்கு செல்கிறார். என்ன நடந்தது? குடும்ப பிரச்சனை கொலையில் முடிவதற்கு காரணம் என்ன? உயிருக்கு உயிராக இருந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த பாச உறவு உயிரை குடித்தது ஏன் என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் அருணை இன்வெஸ்டிகேஷனில் இறக்கியது நம்முடைய குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. கொல்லப்பட்டவர் பெரியசாமி. 42 வயதான இவர் ஒரு பெட்ரோல் பங்கில் ஊழியராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். கடந்த 7 வருடங்களுக்கு முன்புதான் சுகந்தியுடன் திருமணம் முடிந்திருக்கிறது. பொறியியல் பட்டதாரியான இவர் ஆரம்பத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கி குடும்பத்தை கவனித்து வந்திருக்கிறார். அதன் பிறகு படிப்படியாக பெரியசாமியின் நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு காரணம் அவரின் மது பழக்கம். ஆம், பெரியசாமி திருமணமான காலகட்டத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றில் லெக்சரராக இருந்திருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டிய பெரியசாமி சேர்க்கை சரியில்லாததால் மதுவுக்கு அடிமையாகி உள்ளார். அதன்பின் வேலைக்கு சரிவர செல்லாமல் கிடைத்த வேலைகளையெல்லாம் பார்த்து வந்திருக்கிறார். அப்படிதான் இறுதியாக பெட்ரோல் பங்க் ஊழியராக பணியில் சேர்ந்துள்ளார். நாள்தோறும் வீட்டிற்கு வரும் பெரியசாமி சம்பளத்தோடு வருகிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக சரக்கோடு வருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் குடித்துவிட்டு மனைவி பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். அதை தடுக்க வந்த தன்னுடைய தாயையும் அடித்திருக்கிறார். நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வீட்டில் ஒலித்துக் கொண்டிருக்க, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு முழு மப்பில் வீட்டிற்கு வந்த பெரியசாமி மனைவி சுகந்தியை தகாத வார்த்தையில் திட்டி அவரை சந்தேகப்பட்டு பேசியிருக்கிறார். அதோடு சுகந்தியின் மண்டையையும் உடைத்திருக்கிறார். அதில் சுகந்திக்கு தலையில் 8 தையல்கள் போடப்பட்டுள்ளன. கணவனின் இந்த செயல் சுகந்திக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று அவரையே நம்பி குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து வந்திருக்கிறார் சுகந்தி. ஆனால் பெரியசாமியின் இந்த கொடுமை அவரது தாய்க்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் மகனிடம், நீ ஒழுங்கா வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போ என்று கராராக எச்சரித்துள்ளார். உடனே மானஸ்தனான பெரியசாமி வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு வெளியே இருக்கும் சொந்தமான இடத்தில் தகர ஷெட் அமைத்து அங்கேயே தங்கியிருக்கிறார். ஆனால் பெரியசாமியின் பாச மனைவியோ தன்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாகிவிட்டது, ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி ஆகிவிடக் கூடாது என நினைத்திருக்கிறார். எப்படியாவது கணவனை திருத்தி சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று எண்ணியுள்ளார். அதற்காக சம்பவத்தன்று தன்னுடைய தந்தை சுந்தர்ராஜையும் தம்பி சுரேஷையும் சுகந்தி இந்த தகர கொட்டகைக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் அங்கு பெரியசாமி மது பாட்டிலுடன் குடும்பம் நடத்தியிருக்கிறார். அதை பார்த்த சுகந்தி, ஏங்க இப்படி இருக்கீங்க, நம்ம குழந்தைங்க வேற வளர்ந்துகிட்டு வராங்க, அவங்களும் உங்களை மாதிரி கெட்டு போயிடக்கூடாது, நீங்க இந்த பாழா போன குடியை விட்டுட்டு வந்தாதான் என்ன என்று கணவனுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் கொஞ்சமும் மசியாத பெரியசாமி மறுபடியும் பாட்டிலில் இருந்து மதுவை குடிக்க ஆரம்பித்திருக்கிறார்.
அதோடு அறிவுரை கூறிய சுகந்தியை அவரின் தந்தை தம்பி கண்முன்னே கை நீட்டி அடித்திருக்கிறார். தங்கள் வீட்டு பெண் பிள்ளை ஒரு குடிகார கணவனால் அடி வாங்குவதை எந்த வீட்டினர்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? இதனால் கொந்தளித்து போன சுகந்தியின் தந்தை சுந்தர்ராஜும் அவரது தம்பி சுரேஷும் அருகில் கிடந்த இரும்பு கம்பி மற்றும் உருட்டுக்கட்டையால் பெரியசாமியை அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சுகந்தியும் கணவன் மேல் இருந்த ஆத்திரத்தில் அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவரது தலையில் போட்டிருக்கிறார். இந்த மூவரின் தாக்குதலையும் ஒற்றை ஆளாக சமாளிக்க முடியாத பெரியசாமி இரத்த வெள்ளத்தில் அங்கேயே துடிதுடித்து இறந்து போயிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுகந்தியையும் அவரது தந்தை சுந்தர்ராஜையும் தம்பி சுரேஷையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.